ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்கள் மாறன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மேலே நெருஞ்சிமணி என்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கிறேன். ஏன் இங்கே வந்து நான் சொன்னால், இந்த இடங்களில் வந்து மேலே இங்கால கைட்ஸ் இருக்குது, இங்கால வேலனை சரவணை அப்படி அந்த ஊர்கள் எல்லாம் இருக்குது. அங்கால அப்படியே போனால் அங்கால புங்குடு தீவு எல்லாம் தீவு பக்கங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து மேலே நன்னீர்ன்றது பெரிய ஒரு தட்டுப்பாடான ஒரு இடமாக இருக்கிறது. காரணம் வந்து இங்கே உவர் நீர்கள் சூழ்ந்தபடியால் இந்த இடத்துல வந்து நன்னீர். ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த இதில் ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு நீரை தேக்குவதற்காக ஒரு குளம் ஒன்று பண்டை அமைச்சு அதை ஆக்கிரமித்தது பண்டமைச்சு அதை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல நன்னீர் தேக்குவதற்காக இவர்கள் இந்த கிராம மக்களும் சேர்ந்து பாடுபட்டு அதை செய்திருக்கணும். உண்மையில் இது ஒரு வெளிநாட்டுக்காரருடைய உதவியோடு இந்த உதவி இடம்பெற்று இந்தியாவுடைய தொழில்நுட்ப வல்லுநரால் இந்த இடத்தை புறநக்கப்பட்ட அந்த காட்சி உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். உண்மையில் இப்போ மழை காலம் என்றபடியால் நான் அந்த மழை காலங்களுக்குள்ள வந்து அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்த காட்டணுன்றதுக்காகத்தான் வந்தேன். நான் உண்மையில் அற்புதமான ஒரு காட்சி. உண்மையில் இந்த இடத்துல அந்த ஒரு வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த இடங்கள் இந்த தீவு பகுதிகளில் இந்த நன்னீர் மழைநீரை சேகரித்து இந்த நிலத்தை வந்து நன்னீராக்குவதற்கு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக ஆகும். இருந்தாலும் அதை செய்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அதை செய்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால், உண்மையில் வடமாகாணத்தில் வந்து இந்த தீவு பகுதிகளிலும் மிக பிரமாண்டமான நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. உண்மையில் பேர் இங்கே குடியேறக்கூடிய வசதி இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து டவுனுக்குள்ள இடங்கள் எல்லாம் இப்போ மக்கள் தொகை கூடி இறுகி கொண்டு போகிற நேரத்தில் அங்கത്തെ காணிகளுடைய விலைகளும் அதிகரித்து கொண்டு போகின்ற இந்த நேரத்தில் வந்து இந்த நன்னீர் திட்டம் வந்து ஒரு அற்புதமான திட்டம். இதுக்கு பிறகு இந்த இடங்கள் வந்து மழைநீர் சேகரிக்கிற திட்டம் வந்து ஒரு அற்புதமான திட்டம். இதன் மூலமாக இந்த மக்களுடைய இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ள இந்த நிலம் வந்து உண்மையில் நன்னீராக மாறப்படுகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. உண்மையில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த இடம் அப்படி ஒரு இடமாக மாறப்போகுது. உண்மையில் அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுவதற்காக நான் சந்தோஷப்படுறேன். இப்படியான வேலை திட்டங்களை இந்த தீவு பகுதிகள் முழுக்க அதை செய்துட்டோம்னு சொன்னால், நன்னீர் வந்து அதாவது மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை நன்னீராக்குகின்ற அந்த வேலையை செய்தோம்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். செய்திருந்தோன்னா மக்கள் வந்து பழையபடி இந்த இடங்களில் குடியேறி தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் பெருக்கி இந்த இடங்களையும் நாங்கள் மக்கள் வாழக்கூடிய இடங்களாக மாற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் எல்லோரும் இருக்கின்றோம். அந்த வகையில் நான் இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நெருஞ்சிமுனை என்ற பிரதேசத்தை தான் போய் கொண்டிருக்கிறேன். உண்மையில் அங்கே வந்து புதுசாக அந்த குளம் கொண்டு அதாவது திருத்தவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான காட்சியெல்லாம் காட்டுறதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். வாங்க அப்படியே போவோம். உண்மையில் ஒரு அராலிக்கு கைட்ஸுக்கு அதாவது ஊர்வாத்துறைக்கு போகிற ரோட்டில் இருக்கிற அந்த உயிரி இருக்கிறான் இந்த இருக்கு. சம்பந்தமான காட்சிகளை வந்து காட்டுறதுக்காக உங்களை நாங்கள் அழைத்து கண்டு கொண்டிருக்கிறோம். அழகான இடங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் 2 பக்கமும் அழகான வீதியிலே இப்போ நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். நான் கிட்ட போயிடணுன்னு அதையும் பார்ப்போம். அந்த குளத்தின் திருத்த வேலைகள் எப்படி நடைபெறுகின்றதையும் பார்ப்போம். இதே ஒரு சிறிய குளம் மழை காலம் இல்லாத காலங்களில் வந்து முக்கியமாக இந்த நீரை பாதுகாப்பதற்காக எவ்வளவு இந்த இடங்களில் கஷ்டம். இப்போ மழை காலம் பண்ணபடியால் அந்த இடங்களில் தண்ணிகள் தேங்கி நிற்குது. வறட்சியான காலங்களில் இப்படியான குளங்களை புறநோய்ப்பது எவ்வளவு நன்மை என்ற தரம் என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நேராக போய் அந்த இடத்துக்கு செல்லும். இதிலே குளங்களாக இருக்குது, அதுகளையும் சாப்பிடுறதாக இருக்கும். பார்ப்போம், தொடர்ந்து போவோம். சொன்னால் நாங்கள் நெருஞ்சி முனைக்கு தான் போகிறோம். நானும் முன்னுக்கு பேர்களை மாற்றி வந்தபடியாக உண்மையில நெருஞ்சி முனை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன்.
நெருங்கி முனையில் என்ன இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். சொன்னால் பெரிய ஒரு குளம் ஒன்று அங்கே கிறிஸ்தவ வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த குளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நான் மாறியில் தான் அந்த பேர் சொன்னால் நான் அந்த பேர் வந்து நெருங்கி முனை கிட்ட போயிட்டு இப்போ நாங்கள் இதில் வந்து நெருங்கி முனையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வீடுகள் எல்லாம் ஒழுங்காக இருக்குது, நல்ல வீடுகள் எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது. இதிலே நேரமும் பார்த்தா இதெல்லாம் இந்த கோயில்கள் இருக்குது. இதெல்லாம் கோவில், அழகான கோவில். அந்த குளத்துக்கு அந்த குளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். பார்ப்போம், அழகான இடங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. அங்கே உண்மையில் மழை காலங்கள் இன்னும் தொடங்கிட்டு இருந்தாலும் மழை புறவண்ட வழியால் நாங்கள் இதால் போய் கொண்டிருக்கிறோம். முடிஞ்சளவு வந்து போகலாம் பார்ப்போம். கிராமங்கள் மழை காலம் இருந்தாலும் வரவே முடியாது. அவ்வளவு இது ஒரு சேர்த்தன்றது இருக்குது. சேர்ச்சும் இருக்குது, சேர்ச்சு பாதைகள் அன்றாடம் வாழ்வதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்து நாங்கள் பித்தால போகுது. நாங்கள் பித்தால வருகிறோம். நெருஞ்சிமுனை பண்டுக்கு போகிறோம். நெருஞ்சிமுனையில் என்ன இருக்கிறதே பார்ப்போம். ரோட்டும் வந்துச்சு. பார்க்குறது தான் அதில் குளம். தூரத்தில் இருக்கு. நான் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். ஊர் மக்களுடைய ஊர் மக்களுடைய பார்க்கலாம். நல்ல இல்லை ஆரம்பகட்டமாக இந்த பண்டெல்லாம் அமைச்சு இப்போ தண்ணி தேக்குகின்ற அற்புதமான காட்சியை இப்போ பார்த்துக்கிட்டு உண்மையில் ஒரு இடத்தை அவர்கள் சரியான முறையில் அதை வலிச்செடுத்து இன்னும் வேலை இருக்குது. ஆனால் இப்போ மழை காலம் தொடங்கியபடியால் இந்த ஆண்டு மழை கொஞ்சம் இதுவரைக்கும் குறைஞ்சி தான் பெய்ஞ்சிருக்கு. பெரிய அளவில் இன்னும் மழை பெய்யலை. பெய்திருந்தால் இன்னும் நிறையும், இன்னும் வேலைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணீரை கொஞ்சம் தண்ணி வந்திருக்கிறது. அது சம்மந்தமான காட்சிகள் வந்து உங்களுக்கு காட்டுறதில் நான் பெருமைப்படுகின்றேன். உண்மையில் அற்புதமான அந்த ஒரு வேலை திட்டங்களை செய்து கொண்டு பண்டெல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு இதுகளெல்லாம் வச்சு செய்யணும். உண்மையில் அற்புதமான இதை பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ எல்லாம் பறவைகள் எல்லாம் வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதான் தண்ணி வந்துட்டுது. மழை நீர் அங்காலையெல்லாம் கிடங்கு கிண்டி இருக்குது. இங்கால வேலை முடியல, இருந்தாலும் அந்த இடங்களெல்லாம் நிறைய தண்ணி. இப்போ பயங்கரமாக இறங்க முடியாது ஊழல் இருக்குது. பார்ப்போம், நாங்கள் ஒரு பக்கத்தால் இறங்கி அந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து அந்த தண்ணியினுடைய சுவை எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம்.
ஒரு வித்தியாசமாக இருக்கும்ன்றது பாருங்க, எப்படி இருக்குன்றது பாருங்க. அந்த ஆழத்தை பாருங்க, அது ஆக்களை மூடும் தண்ணி, கிணறு மாரி வந்துட்டு அந்த அதில் இருக்கிற அவலம் வந்து இப்போ ஆழப்படுத்தின இடம் தான் சாகுடியாக இருக்குது. பார்ப்போம் வாங்க கிட்ட போவோம். அழகான முறையில் இதுக்கு குத்து சிலிப்பரா காட்டினோன்னா ஊறி குத்துது. இருந்தாலும் உங்களுக்காக இறங்க இங்கே வேறங்க ஊறி நிற்கிது. வாவ், அப்படி புதையுது. நல்ல வேலை, ஷிட் புதையுது. இதுக்கெல்லாம் கால் வைக்கலாம் கிடக்கு, கொஞ்சம் புதையுது. வேலைகள் முடியலை. ஆனால் யாரும் வந்து இதுக்கெல்லாம் கால் வைக்க வேண்டாம். என்னென்னு சொன்னால் நம்பிக்கை அவ்வளோதான் புதைஞ்சு கொண்டு போகுது. நிறைய இப்படி பண்டுகளை பாருங்கள், இவ்வளோ பண்டுகள் வச்சு இது கண்டு பாருங்க. சரியான ஊரியாக கிடக்கு. பார்ப்போம், அப்படியே பார்ப்போம். இப்போ இந்த கதையெல்லாம் பண்டுகள் எல்லாம் போட்டு அங்கே மட்டும் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஏரியாவை அதை செய்திருக்கணும். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தா நல்லா இருக்கும். அன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குன்றதையும் பாருங்க, சூப்பராக இருக்குது. கால் வைக்க புதையுது. பார்ப்போம், நம்ம மெதுவாக வச்சுட்டு இருக்க தண்ணியின் டேஸ்ட்டை பார்ப்போம். இப்போ தண்ணி ஒரு அதுக்கு இறங்கலாம் கிடக்கு. இறங்கன்னா புதையுது. இங்கே காலையெல்லாம் இந்த புதாஞ்சி எப்படி இருக்குன்னு வேறு சேராக போச்சு. ஆனால் ஏன்னு அதை இறக்க தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா சாதுவான ஒரு ஒரு உப்புத்தன்மை மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவர்கள் 2 ஆண்டுகள் டைம் கேட்டவை. முதல் இருந்த உப்பை விட சட்டியான குறைஞ்சிட்டுது. அந்த இனி நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மழை பெய்துச்சுன்னு சொன்னால் இந்த இடம் வந்து கூடுதலாக நன்னீருக்கு வரும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் முதல் இருந்த உப்பை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை இந்த ஊரவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம், எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்வோம். இந்த வயல்கள் எல்லாம் வீடுகள் இல்லைங்க, ஒரு 2-3 வீடுகள்லாம் இருக்குது. இந்தியாவில் இருக்குது. இந்த ஊரில் போய் நாங்கள் கேட்போம் இந்த இதை பற்றி. பாருங்க, நான் நின்ற இடத்த பாருங்கள், புத்தஞ்ச இடம். இதுதான் புதஞ்ச இடம். அதனால் யாரும் வந்து இப்போ இறங்க வேண்டாம். என்ன டேஞ்சர். நீந்த தெரிஞ்ச மட்டும் நீந்துங்க. இப்போ அவ்வளோத்துக்கு தண்ணி கிளறி இருக்கணும். அப்படி தண்ணி நான் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு இன்னும் வலிச்சு அள்ளி போட்டு அந்த உப்பு மேலே இருக்கிற அந்த உப்பு கரைசலுடைய மண்ணுகளை வெளியில் எடுத்துச்சுனோம்னா நன்னீர் வருமன்றதை தான் எதிர்பார்க்கப்படுகிறோம். கூடிய அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்குறோம். உடனடியாக எல்லா இடத்தையும் நாங்கள் கொண்டு போயிடலாம். அது இப்படி சேர்த்து தான் இந்த கொண்டு போகணுன்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட என் பேர் லக்ஷ்மணன். இப்போ நீங்கள்லாம் இந்த இந்த நான் இப்போ காட்டப்பட்ட அந்த குளம் வந்து அதுக்கு மூல காரணம்? அது எல்லாரோடையும் நான் ஒரு ஆளாக அதில் செயல்பட்டனாங்க. நான் கிராம சங்கத்தில் தலைவராக இருக்கிறேன். அப்போ அந்த பொறுப்புகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாரும் ஒரு சங்கங்களில் இருந்து 2 பேராக எடுத்து அப்போ 7 சங்கத்தில் 14 பேர் கொண்ட ஒரு குழுவாகத்தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். மற்ற வெளிநாட்டுக்கு நடுவம் ஒரு இது இருக்குது, சங்கம் இருக்குது. அது தாய்ச்சங்கமாக எங்களுக்கு தலைமத்துவத்தை செய்தாண்டு வந்தவைய. அப்போ இந்த குளம் ஆரம்பித்தது வெளிநாட்டுக்காரர்கிட்ட அந்த நிதியுதவியில் தான் இந்த குளம் ஆரம்பித்தேன். ஐயா, இப்போ இந்த இடம் வந்து ஏற்கனவே குளம் இருந்ததா இல்லாட்டி ஒரு தரம் கவனிப்பாராட்டு கிடந்ததா? இந்த இடம் ஏற்கனவே குளம் இருந்தது. அந்த பண்டுகள் இதுகள் அமைக்கப்படவில்லை. இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முதல் என்னென்றா நான் இந்த இடம்பெயர்ந்து வந்த ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு விவசாய திணைக்களம் அதை ஒரு புனரமைச்சு சாடியாக ஒரு வரம்பு மாதிரி கொண்டு அமைச்சு விட்டது.
இப்போ வந்து அந்த உதவி திட்டங்கள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது வேலை செய்யலாம் ஃபுல்லாக நின்றுங்கள். இப்போ மண்ணுகள் எப்படி முதல்ல அந்த வழிச்சல்லினீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி மண்ணுகள் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இங்கால 10 அடியை விட்டு உள்ளுக்குள்ளே இருந்து 10 அடியை விட்டு அங்கெல்லாம் நடத்தினாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கரை இந்த 10 அடி உயரம் இருந்தால் கரையாதன்றதுக்காக நாங்கள் அங்கால் தான் எடுத்துனாங்க. அங்கால் எடுத்து தான் அணை கட்டினது. அப்போ அணை கட்டி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இவ்வளோ உயரத்தில் அணை கட்டி இருக்கிறோம். மற்றது டிராக்டரால் ஒரு 500 லோட்டு டிராக்டர் லோட்டு எடுத்து வண்டுக்கு அடிச்சிடாங்க. வேற இடத்துல இருந்து அது இல்லை அந்த உள்ளுக்குள்ளேயே இருந்து புறத்தியால கொண்டு வந்து அந்த வரம்பை உயர்த்தினாங்க. இந்த ஏசிபி இந்த அதால அடிச்சு மிச்சத்துக்கு உயரத்துக்கு டிராக்டரால ஏற்றி பறிச்சார். இப்போ ஐயா இந்த இப்போ நீங்கள் ஆழமாக எத்தனை அடி ஆழமாக இப்போ விட்டுருக்கிறோம்? இப்போ எங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் பிரதேச செயலகத்தால் 2 அடி தான் ஆழ்வத்துக்கு வெட்ட சொன்னது. அந்த 2 அடிக்கு தான் நாங்கள் வெட்டி இருக்கிறோம். உள்ளுக்குள்ள 1 அடிக்கு தான் வெட்டி இருக்கிறோம். அப்போ 2 அடி இது 3 அடி இல்லை 2 அடி பதிச்சு அதுக்கு அங்கால 1 அடி தான் பதிச்ச உடனே அங்கால 1 அடி தான் வண்டு தான் போய் ஏற்றிக்கிறாங்க. வண்டு தான் ஏற்றி இருக்கு. அப்போ அது மழை காலங்களில் அந்த வண்டுக்கு மட்டும் தண்ணி வரும். மழை அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து அந்த மழை காலங்களில் அந்த வண்டு மட்டத்துக்கு தண்ணி வந்து கிடக்கும். எங்களுக்கு அதுக்குள்ள கிடக்க வேணுமன்றதுக்காக தான் நாங்கள் அதை செய்தாண்டு இருக்கோம். இப்போ நான் இப்போ உங்களோட வீடியோவில் பார்த்த மாதிரிக்கு இப்போ நான் நேரடியாக வந்து பார்த்த மாதிரிக்கு இந்த ஆரம்பங்களை விட இப்போ நிறைய கொஞ்சம் மழைக்கே இவ்வளவு தண்ணி இறங்கி இருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த காலம் மழை காலம் குறைவேண்டபடியாலும் மழை இந்த சீசனில் பெருசாக பெய்யலை என்றாலும் ஆனால் அந்த தண்ணி வந்து நிறைய இருக்குது. அது எப்படி இருக்கும் கூட மனசுகளெல்லாம்? இப்போ எங்களுக்கு நல்ல சந்தோஷம். காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ பெய்த ஒரு கொஞ்சம் மழைக்கு இவ்வளவு தண்ணி எங்களுக்கு கிடக்கு. ஆதாரபூர்வமான வீடியோவும் இருக்கு. அங்கால வந்த தண்ணி தான் அதுக்குள்ள கிடக்கு. வேற தண்ணி இல்லை. ஓடி வந்த தண்ணி மழை தண்ணி, அதுக்கு பெய்த மழை தண்ணி தான் கிடக்கு. இன்னும் பாருங்க காலப்போக்கில் இப்போ சாதாரணமாக 13ஆம் தேதிக்கு பிற்பாடு மழை என்று சொல்லியிருக்காங்க. இந்த 13ஆம் தேதிக்கு பிற்பாடு அங்கால பெய்கிற மழை முழுக்க இதுக்குள்ளதான் விழும். இந்த நீர்வீழ்ச்சி வந்து இதுக்குள்ள இந்த குளத்தை தான் நிரப்பும். எங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னா இந்த காலத்தில் இந்த முறை மழையும் குறைவாக இருக்கிறபடியாக இவ்வளவு தண்ணியும் தேங்கி என்றாலே சாதாரணமாக எங்களுக்கு 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் மட்டும் இந்த கிணறுகள் பத்தாதண்டு எங்கட நம்பிக்கை. என்னன்னு சொன்னால் முதல் ஒன்றுமே இந்த மழைக்கு நிற்காத தண்ணி எல்லாம் நிற்க. சில இடத்தால நான் மோட்டர் சைக்கிளில் வந்தேன்னா அந்த இடமெல்லாம் தண்ணி இல்லை. அந்த பள்ளமான காணி கூட தண்ணி இல்லை. ஆனால் இந்த இடத்துல இப்போ இவ்வளோ நிறைஞ்சு இருக்குன்றதுல உங்களுக்கு அப்படியான மனநிலை. இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இந்த தண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நாங்கள் வேறு இடத்துல இருந்து அதிகாரி மாரும் வந்து பார்த்தவே இப்போ 2 நாளைக்கு முதல் எரிகேஸ் டிபார்ட்மெண்டாலையும் வந்தவைய இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபை நிறுவனத்தாலையும் வந்து பார்த்தவைய தண்ணி அள்ளித்தான் குடிச்சு பார்த்தவைய. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஐயா உங்களுக்கு தெரியும் முதல் இருந்த உப்பு படை அதுக்கு மேலே நல்ல தண்ணி விழுந்தாலும் அது சவர்ப்பாத்தான் இருக்கு. அந்த அளவில் தான் கிடக்கல. அது வேற இப்போ சாதாரணமாக இப்போ 100க்கு ஒரு 60% எங்களுக்கு நல்ல தண்ணியாக தான் கிடக்கு. ஆரம்பத்தில் இருந்த உப்பு தண்ணியை விட இப்போ கொஞ்சம் நல்லதாக தான் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு மழை இப்போ பெய்த ஒரு 10-15 நாள் இருக்குமில்ல? அப்போ உங்களோட கிணறுகள் வந்து உங்களோட வீட்டு கிணறு நீங்கள் பாவிச்சிருப்பீங்க. உங்களோட வீட்டு கிணத்தின் மாற்றங்கள் ஏதாவது தெரியுதா? எங்களோட கிணறு முதல் இருந்தது காட்டி எவ்வளவோ உப்புத்தன்மை குறைவாக இருக்கு. அதான் நிரூபிக்கிறதுக்கு அது எங்களுக்கு இப்போ பார்க்குற போதே அது ஒரு சிந்தனையில் வருகுது. எங்களோட கிணறு இப்படி கிடந்தது இப்போ இப்படி இருக்குது, தெளிவுத்தன்மை இருக்கு. அப்படியான ஒரு இதுகள் எங்கள் உள்ளத்தில் அந்த அந்த எண்ணம் உள்ளத்துக்கு வருகுது. இப்போ இப்படி கிடக்கிறதுக்கு எங்களோட கிணறு இவ்வளவு தண்ணி கிடக்குது. சரியான மழை இறங்குமா இருந்தால் இந்த கிணறு நிரம்பக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தண்ணியும் அந்த நிலம் மாறக்கூடிய தன்மையும் இங்கே காட்டுது, கிணறே காட்டுது. அப்போ இந்த திட்டங்கள் வந்து இதில் வெற்றி அளித்தால் இந்த தீவு பகுதிகளுக்குள்ள பல இடங்களில் இப்படியான வேலை திட்டம் செய்தால் நன்மை பயக்குமா? உண்மையாக என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட இடங்களில் வேறு இடங்களையும் வந்து இப்போ எங்களோட இந்தியாவிலேருந்து வந்த இன்ஜினியர்மாரோட வந்து வேறு இடத்தாக்களும் வந்து 5-6 இடத்துலேருந்து வந்து தொடர்பு கொண்டவைய தங்களோட இடத்துக்கும் வந்து இப்படி செய்து தர சொல்லி அவைகளோட தொடர்பு கொண்டவைய.
அப்போ எங்களுக்கு பார்க்க போனால் இப்போ எங்களோட இடத்துல இவ்வளவு தூரத்தில் தண்ணி மாறி இருக்குது. மாறின நிலைக்கு வேறு இடத்துலையும் இப்படி செய்தால் தண்ணி நிலையில் மாறும். உண்மையாக மாறும். உண்மையாக மாறினா நாங்கள் ஒரு எதிர்பாராத ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ கண்கூடாவே இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் அதை தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா, நான் உங்களோட அதுக்கு முன்னே நான் கேட்டேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா கொஞ்சம் சாதுவான உப்புத்தானுடைய பெரிய இல்லை. அது இல்லை, அது அந்த உப்புத்தன்மை நான் ஏன் யோசிக்கிறேன்னா, இந்த பண்டுகளில் இருக்கிற அந்த மண்ணின் தன்மை இந்த அதுதான் வருது கொண்டு நான் எதிர்பார்க்குறேன். மழை தண்ணி எப்போ உப்பு இல்லை தானே, அதனால் இனி வரும் காலங்களில் தண்ணி நிலையில் மாறி. அதாவது இப்போ நீங்கள் என்னென்னு யோசிக்கணும், இப்போ வேறு இடங்கள்லேருந்து வந்த தண்ணி தான் இதுக்குள்ள வந்தது. அப்போ அதில் இருக்கிற உப்பு தன்மையெல்லாம் கழுவி கொண்டு வந்திருக்கு. இங்கே இருக்கும், அது இருக்கும். இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போக இதை மாற்றம் அடையும் என்று எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்க்க மாப்பிள்ள தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படியோ 2 வருஷம் 3 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரவும் இது இந்த குளம். அப்போ இதில் நாங்கள் நன்றி கடமை சொல்ல வேண்டிய நிலப்பாடில் இருக்கிறோம். என்ன மாதிரி என்ன சொல்லி சொன்னால், இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற எங்கட இந்த சமுதாயம், இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இதில் முழு மூச்சாக எல்லாரும் தங்களோட பங்களிப்பை செலுத்தி இருக்கணும். அரச தரப்பில் இருந்து இங்கால எங்கட ஏஜிய டிவிஷன் பிரதேச அப்படியான இதுகளில் இருந்து எங்களுக்கு பூரண ஆதரவு கிடைச்சிருக்கு. அங்கால எங்களுக்கு சேவியர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த எங்களுக்கு இந்த அனுமதி வழங்குறதுக்கு பல கெதியான ஒரு எல்லாம் துரித கதியாக எங்களுக்கு 2 கிழமைக்குள்ள எங்களோட பிரதேச செயலாளர் அம்மா இப்போ வந்துருக்கிறா புதுசாக, அவள் இந்தளவு தூரத்துக்கு இறங்கி வந்து எந்த ஒரு கிராமத்திலையும் எந்த ஒரு ஏஜிய டிவிஷன்லையும் பிரதேச செயலாளர் இப்படி வந்து சந்திச்சது கிடையாது, சப்போர்ட் பண்ணதும் கிடையாது. ஆனால் புதுசாக வந்து எங்கட கிராமத்துக்குள்ளே வந்து இறங்கி எங்கட இங்கே இருக்கிற வாழ்கிற மக்களோட மனத்தை கவரக்கூடிய மாதிரியாக எங்களுக்கு கெதியாக வெகு விரைவில் இதுக்கு அனுமதியும் எடுத்து தந்து இதை கிண்டத்துக்கும் எங்களோட தவிசாளர் இப்போ வந்திருக்கிற தவிசாளரும் பிரதேச செயலகத்தில் பிரதேச சபையில் இருக்கிற தவிசாளரும் நல்ல ஒரு ஒற்றுமை தந்தார். நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல எங்களுக்கு வழங்கக்கூடிய தங்களோட எலிகேஷன் டிபார்ட்மெண்டால் வழங்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸரால் வழங்கக்கூடிய அந்த இதுகளை எல்லாம் தந்து எங்களுக்கு மிகுந்த உதவிகள் செய்து இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கிறோம். மற்றது இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள், அந்த மக்களோட பங்களிப்பு நான் முதலில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த ஆதரவு, அந்த ஒற்றுமை, அவங்கள் தான் முழு பணமும் இன்றைக்கு விட்டுருக்கணும். விட்டுத்தான் இந்த இன்றைக்கு குளமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கு. இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு உதவி செய்ததாக சொன்னீங்க. உண்மையில் அவியலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த குளத்தின் தன்மைகள் இப்போ மாறினதை பற்றி அவியலுக்கு இப்படியான ஒரு நன்றி கடனை நீங்கள் சொல்கிறீங்க? என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் எங்களுக்கு இப்படி செய்ய வேணுமென்ற ஆலோசனை தந்ததும் அவையதான். இப்படியான ஒரு உதாரணத்தை எடுத்து முன் வச்சு இப்படி நீங்கள் இதுக்கு அனுமதி எடுத்து செய்து நாம் இதில் இந்த கிராமத்துக்கு நாம் எங்களால் வேண்டிய சேவை செய்ய வேணும். நாங்கள் எங்கே இருந்தாலும் கோயிலை கட்டலாம், பள்ளிக்கூடத்தை கட்டலாம், கட்டிடங்களை கட்டிட்டு போகலாம். ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த குளத்தை கட்டி தந்திருக்கிறோம். இன்றைக்கு நீரை நம்பித்தான் நாங்கள் இங்கே வாழ்றோம். இந்த எங்களோட இடங்கள்ல இந்த தீவகத்திலேயே தண்ணியும் கல்வியும் இந்த 2 முக்கியத்துவம் இல்லாத காரணத்தால் தான் மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போனாங்க. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு அவங்க அங்கே இருந்தாலும் எங்கே தான் இருந்தாலும் அந்த ஒரு மனுஷனுக்கு எது தேவையோ அது அவங்க செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு படிப்புக்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுங்கிற கல்வி இதுகளுக்கும் அனுசரணை வழங்கிட்டு தான் இருக்கணும், உதவி செய்துட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த குளத்தையும் கட்டி தந்திருக்கணும். காலப்போக்கில் ஒரு 2 வருஷம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்தால் எங்களுக்கு ஒரு குளிக்கக்கூடிய தண்ணி, ஒரு உலை வச்சு சோறு காய்ச்சக்கூடிய அளவில் தண்ணி, இந்த நிலைகளை மாற்றி தாரத்துக்காக இன்றைக்கு அவங்க முழு மூச்சாக செய்திருக்கிறாங்க. தங்களோட பங்களிப்பை விட்டுருக்குறாங்க, தங்களோட நேர காலத்தை விட்டுருக்குறாங்க, தங்களோட உழைப்பு அவங்களோட இவ்வளவோ கஷ்டத்துக்குள்ள இருந்தும் எங்களுக்கு இன்றைக்கு இது
கிட்டத்தட்ட 40-45 லட்சம் எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இல்லை ஐயா, இப்போ நீங்கள் 45 லட்சம்னு சொல்கிறீங்க, இது 1 கோடி கொடுத்து செலவழித்தாலும் பிரியோசனம், அது வீணாக்கையில் அந்த காசை. இது ஒரு பிரியோசனமான வேலை. அது இப்போ கோயிலுக்கு 10 கோடி இதுகள் செலவழிக்கிறத விட இது ஒரு பிரியோசனமான வேலையை அவங்க செய்திருக்கிறாங்க. உண்மையில் என் சார்பாகவும் இந்த ஊர் இளைஞர்கள், புலம்பெயர் இருக்கிற இளைஞர்களையும் நான் வாழ்த்துறேன். என்னென்னு சொன்னால் இந்த இளைஞர்களை நாங்கள் பாராட்டணும். என்னென்னு சொன்னால் இந்த புலம்பெயர் இந்த ஊர் இளைஞர்கள் உண்மையில் நிறைய காசை செலவழித்து இந்த ஒரு குளத்தை புறநச்சிருக்கணும். இது எவ்வளோ முடியுமன்றதை நான் கேட்கல. ஆனால் இது எவ்வளோ காசு கொடுத்து அதை செலவழித்தாலும் அதுக்கான பெறுமதி இந்த இதில் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் இந்த நீர் வந்தானது நான் நேரடியாக பார்த்த ஒரு சாட்சியாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் இருக்கிறத விட இப்போ நீர் அதிகமாக குறைந்த மழையிலேயே நிறைய நீர் அந்த குளத்தில் இருக்கிறத நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை விட அதனுடைய டேஸ்ட், தண்ணியுடைய டேஸ்ட் மாறி இருக்குது. இப்போ இது முதலாவது மழை என்றபடியால் எதிர்பார்த்த அந்த டேஸ்ட் இல்லை. இருந்தாலும் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது தொடர்ந்து மழைகள் அதிக அளவு பெய்யும் போது இன்னும் அதோட சுவைகள் மாறும். அது அந்த தண்ணிகள் இனி வற்றும் போது, நிலத்தடியில் வற்றும் போது, அடுத்த ஆண்டு மழை பெய்யும் போது இந்த முற்று முழுதாக இந்த நீர் ஒரு நன்னீராக வரும். ஐயாவுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறது தான் எந்த அனுபவம். இதுதான் நீங்கள் கண்ணோட பார்த்துருக்குறீங்க தானே. அப்போ நீங்கள் அதைத்தான் சொல்கிறீங்க. நாங்களும் இந்த குளத்தில், இந்த ஊரில், இந்த கிராமத்தில் பிறந்த நாங்கள், இந்த குளம் எங்கட நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள இந்த குளம் இருந்ததுக்கும் இப்போ இந்த குளம் தூர்வாரி இருக்கிறதுக்கும் இதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இல்லை, அதான் உங்களோட ஊர் கிணறுகள் கூட சில மாற்றங்கள் வந்ததாக சொன்னீங்க. உண்மையாக எங்களோட கிணறுகள் அந்த குளம் கிண்டின அடுத்த நாளே எங்கட அந்த சுற்றி இருக்கிற அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிற கிணறுகளுக்கு எல்லாம் தண்ணி வந்துருக்கு. அது என்ன காரணமோ தெரியாது. ஆண்டவற்ற புதுமையோ கிருபியோ தெரிய இல்லை. இது மண்டாட்டு பலன் கடவுள் பரலூராசா தான் இங்க இருக்கிறவர். அவற்றை ஆசீர்வாதத்தால தான் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்து வாழ்ற எங்கட இந்த ஊரை சேர்ந்த மக்களோட அனைபெற்ற ஒற்றுமையோடையும் தான் இந்த குளம் இதுல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அத்தனை பேற்ற பங்களிப்பும் எல்லாற்ற பங்களிப்பும் இதுல இருக்கு. அவைக்கு நான் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு செயல்பாட்டங்களுக்கு செய்து நீங்கள் தந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. இப்போ நீங்கள் மட்டும் இந்த கதை சொல்லுங்க. இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் என்னத்தை சொல்லினோம், என்ன சொல்லுங்க கிராமத்துக்கு நீங்கள் இதில் நீங்கள் முன்னின்று பங்களிப்பு செய்தபடியால் உங்களை விட இந்த கிராம மக்கள்கிட்ட தான் அந்த எண்ணம் கேட்கணும். ஏன்னா நீங்கள் பெருந்தன்மையான ஒரு செயற்பாடு செய்த நீங்கள் இந்த ஊர் மக்களுக்கு இப்போ கிராம மக்கள் என்ன சொல்லினா? 6 இருந்தாலும் ஐயா வரவேற்பினோம். இன்றைக்கு எங்கட ஊரில் ஒரு இனம், ஒரு சபை, ஒரு இதுகள் ஒற்றுமையா ஒரு கொடியையா, அதாவது இந்த இருக்கிற அண்ணன் தம்பி மச்சான் மாமன் என்ற உறவுகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் இங்கே 500 குடும்பம் வாழ்கிறோம். அப்போ எங்கட சரியரவாசி குடும்பங்கள் புலம்பெயர்ந்து வாழுது. ஓகே. எந்த ஊர்லேயும் எங்கட ஊரில் இருக்கிற ஆக்கள் கணக்கு வெளிநாட்டில் இல்லை. இது ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள 500 குடும்பம்ண்டா 250 குடும்பம் 300 குடும்பம் வெளிநாட்டிலாம் வாழுது. அப்போ அந்த அவையோட கிளைகள் தான் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும். அப்போ நாங்கள் ஒருத்தரும் பிழையான தகவலை தரமாட்டோம். இப்போ இந்த மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அப்போ எங்கே போனாலும் அவை எப்படியான ஒரு வார்த்தையைத்தான் சொல்லுகிறோம். என்ன எதிர்பார்ப்போம், சரியா வந்தா அது நல்லது, புளியா வந்தா அது எங்களுக்கும் மனஸ்தாபம்ன்ற ஒரு சொல்லத்தான் முன்வைப்பினம் அல்லாது மற்றும்படி இதே எண்ணத்துக்கண்டு மட்டும் சொல்ல மாட்டேன். மற்றது ஐயா, இந்த ஊரில் இருந்து அநேகம் மேல் படிப்புக்கு நீங்கள் சொன்னீங்களா பாடசாலை பிரச்சனை, தண்ணி பிரச்சனைக்காக கொஞ்சம் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாண டவுன்களில் அண்டி வாழினம். அது உங்களுக்கு தெரியும். அவியல்ன்ற இப்போ மனநிலை என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது? இன்றைக்கு ஐயா, இது நாங்கள் மீனவ சமுதாயம். நாங்கள் எங்களோட தொழில் மீன் பிடிக்கிற தொழில். அங்கால இருக்கிறவிய கமன் செய்கிறவிய, கமன் செய்கிறவிய அந்த கோயிலுக்கு அங்கால இருக்கிற கமன் செய்கிறவிய அவைய வேளாண் வெள்ளாம். அப்போ அந்த அவைய இன்றைக்கு எங்களை பார்க்கல, அவைய அங்கே இருந்துட்டு எங்களை திரும்பி பார்க்கணும். மெலிஞ்சுமின மக்கள் இப்படியான ஒரு
முன்னேற்ற பாதையில் போயினவன் போய்கொண்டிருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் ஐயா இப்போ நாங்கள் இன்றைக்கு அவைய விட்டுட்டு போட்டோம். ஆனால் நாங்கள் இங்கே இருந்து எங்களோட வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் தேடி எடுத்துக்கொள்கிறோம். நிச்சயமா நல்ல ஒரு கருத்து. ஓகே, தேடி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ முயற்சி செய்துட்டே இருக்கிறோம். நாங்களும் ஐயோ இது எங்களுக்கு வேண்டாம் நாங்க விட்டுட்டு ஓட. அதே மாதிரி இந்த ஊர்ல பிறந்தவர் அப்படியான எண்ணம் சிந்தனைகள் வராது. எங்கட உறவை விட்டுட்டு நாங்க எவ்வளவுதான் எங்கதான் நீங்க எங்களை கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு மாட மாளிகை தந்து கொண்டு இருத்துங்க, நாங்க அதை தேட மாட்டோம். எங்கட மக்கள்கிட்ட அந்த மக்களோட மக்களாக வாழ்றதையும் அந்த காத்து மூச்சு காத்து அந்த மூச்சு காத்த படுறதையும் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த இடத்துல எங்களுக்கு நல்ல கல்வி இருக்குது, கல்வி கிடைக்குது, பட்டதாரிகள் இப்போ அடித்த பிள்ளைகள் எல்லாம் பாஸ் இந்த இடத்துல. ஆனால் இந்த புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட முழு ஆதரவும் இருக்கு. படிப்புக்காக என்ன படிப்புக்காக காசு, வயோதிபரண்டா வயோதிபருக்காக இதுகள் இன்றைக்கு எங்களோட இதில் ஒரு அனர்த்தம் வந்துருதா அதுகளுக்கான உதவி, எல்லா உதவிகளும் எங்களுக்கு அவைகள் மூலமாக கிடைக்குது. நாங்களும் உழைக்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அடுத்த கிராமத்தை போய் தேவையற்ற வாழ்க்கைகள் வாழ்கிற ஆக்கள் இல்லை. ஆமாய்யா, இப்போ வந்து அந்த குளம் இப்போ பறந்துபட்டு இருக்கிறபடியா நீங்கள் சொன்ன மாதிரி அங்காளி பக்கம் இனி விவசாயத்துக்கான நன்னீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தானே. இன்றைக்கு இதுக்குள்ள நன்னீர் வரைக்குள்ள அங்கால விவசாயம் செய்கிறவைய அதுக்குள்ள தங்களோட இதுக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு கோஸ் பைப்பை விட்டு உண்ட செய்யக்குள்ள அது பாருங்க, அது ஒரு ஆளுக்கா பலன் தருதுன்னு பாருங்க. ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கு அங்க பலன் அளிக்குது. நாங்க எதிர்பார்ப்பு எங்கட தண்ணி இந்த இது மைண்ட் இந்த தலையில இதைத்தான் வச்சிருக்கிறோம், வேற எதுவும் செய்ய மாட்டோம். இது தண்ணிக்காகத்தான் நாங்க பாவிப்போம். இதுக்குள்ள நாங்க மீன் விட்டு வளர்க்குறதோ எந்த ஒரு காரணத்தையும் நாங்க செய்ய எங்களுக்கு அந்தமான திட்டமே இல்லை. நாங்க தண்ணிக்கான ஒரு முன்னுதாரணமாக இதை வச்சிருக்கிறோம். இப்போ ஊராக்கள் ஒன்றுபட்டா பேருந்துக்கு ஒரு மீன் வளர்ப்பு தேவையில்லை. உங்களுக்கு பக்கத்துலேயே கடல் இருக்கு, அதனால உங்களுக்கு தேவையில்லை. உண்மையில நல்ல நல்ல தகவல்னா ஏன்னு சொன்னால் இந்த தகவல் வந்து அடுத்தடுத்த தீவுகள், அதாவது புங்குடுதீவு போன்ற பல பிரதேசங்கள் மிக பிரமாண்டமான ஒரு நிலப்பரப்பை கொண்ட தீவு. அந்த இடங்கள்லையும் இப்படியான ஒரு வேலை திட்டங்களை செய்தால் மக்கள் மீண்டும் குடிய அமருவார்கள் என்றது என்னுடைய நம்பிக்கை. அது எத்தனை கூட சாத்தியம்ன்றதை இன்னும் வரும் காலங்களில் நிர்ணயிக்கும். இது எடுத்துக்காட்டாக இருக்கு. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த குளம் ஒன்று புதுசாக அமைச்சிருக்கணும் தானே, எப்படி இருக்கு இப்போ? அது ஐயா 54 மட்டும் நாங்கள் இங்கே குடியேறின காலம் இருந்தாங்க. தண்ணி ரொம்ப கஷ்டம் தானே. இப்போ பெரிய சபையில் இருக்கணும், விளையாட வேறு எங்கேயாலும் வரணும், அப்படி இப்படி தான் காசுக்குத்தான் கொடுத்துருவாங்க. அப்போ இப்படி எங்கள்ட இந்த வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளோட உதவியோட இதோட இதை போய் செய்திருக்கிறோம். எங்களுக்கு பிரபலம் தரமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து அநேகமாக எங்கள் முதல் கடவுள், ரெண்டாவது எங்கள்ட வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளும் இங்கே இருக்கிற பிள்ளைகளோட இதுக்கும் அநேகமாக ஆண்டவர் கைவிட மாட்டேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. தண்ணி திடீரென்று அந்த டேஸ்ட்டாக சொல்லிடலாது, மற்றபடி தண்ணி மாற்றம் ஒன்று இருக்கிறது. போக அது தண்ணி மாறுமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, நன்றி ஐயா. நன்றி. ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த இப்போ புதுசாக ஒரு குளம் ஒன்று வட்டி இருக்குது தானே, அது இப்போ தண்ணி எப்படி நிற்கிது? இப்போ தண்ணி கொஞ்சம் இந்த மழை பெஞ்சது தானே கொஞ்சம் நிற்கிது. கொஞ்சம் மழைக்கே இவ்வளோ தண்ணியா? தண்ணி நிற்கிது. அப்போ என்ன மாற்றம் வருது? இந்த குளம் கட்டினால நன்மையா தீமையா? நன்மை தானே. நன்மை. அதில் உள்ள இதுகள் அதில் தண்ணி நிற்க, மற்ற கிணறுகளில் தண்ணி நிறையும். வித்தியாசம் தெரியுதா? மற்ற இந்த கிட்டத்தை விட முழுக்க கிணறு வழியே தண்ணி வரும். வந்திருக்கா இந்த ரைட். அப்போ ஒரு வித்தியாசம் வந்து வந்திருக்கு. சரி சரி. நீங்கள் அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, குடிச்சு பார்த்துருங்க. அவங்க ஆக்கள்லாம் வந்திருக்க போது அந்த இந்தியாவில் வந்து இல்லை, அவர் இருக்கக்குள்ள தண்ணி பார்த்தோம் நாங்கள். எப்படி வித்தியாசமாக இருக்கா டேஸ்ட்? கொஞ்சம் மாற்றம். உப்பு இல்லாமல் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் உப்பு முழுமையாக நின்றுவேன். சரி, எப்படி சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு இந்த கிராமத்தில் இப்படி ஒரு நன்னீராக மாறுறதை பற்றி?
அது சந்தோஷப்படுறது தான். ரைட் அதான் முக்கியம். அதான் முக்கியம். இனி வருங்காலங்களில் நல்லது நல்ல நிலைமைக்கு வரும் தான் சந்தோஷப்படும். ஐயா இது என்ன இடம் இது? இது மெலிஞ்சி முனை. மெலிஞ்சி முனை. சரி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. என்ன நெருஞ்சி முனை வந்து அந்த அதில் தெரிகிறது தான் பண்ட், அதில் தெரியுது பண்ட். இப்போ எல்லாம் அதில் தண்ணி எல்லாம் இருக்குது. மேலே எல்லா இடத்துலையும் இப்போ மழை தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்கும். இந்த நெருஞ்சிமுனை கிராமமும் வந்து இதுதான். இது நெருஞ்சிமுனை கிராமம். அங்கால பார்த்திங்கன்னா கரம்பன் என்ற ஒரு கிராமமும் இருக்குது. உண்மையில நெருஞ்சிமுனையில் இருக்கிற பிரச்சனை தான் இப்போ அந்த குளத்தை கட்டி இப்போ நிறைய நீர் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியா இருக்கும். இப்போ முழுக்க நாங்கள் நேர்களே உண்மையில் இந்த ஊர் மக்கள் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் குறைந்த மழையிலேயே நிறைய நீர்கள் வந்து அதுக்குள்ள சேர்ந்துருக்கு. அந்த நீர் வந்து இருக்க மழை நீருடைய மாற்றங்கள் வேறு, அது உப்பு தன்மைகள் எல்லாம் குறைந்து நன்னீராக மாற பெறுகின்றது. அவருடைய 2 வருஷம் செல்லும் மண்டிவின நோமலுக்கு வர்றதுக்கு உண்மையில் அற்புதமான இந்த நெருஞ்சிமுனை மக்களுடைய சந்தோஷம் அவருடைய முகங்களில் பார்க்க தெரிந்தது. உண்மையில் அற்புதமான ஒரு வேலையை அதை செய்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த குளம் கட்டுறது உண்மையில் முந்தைய மன்னர்கள் வந்து உண்மையில் ஊருக்கு ஒரு குளம் கட்டுறது ஏன்னு சொன்னால் இந்த குளம் கட்டினா தான் இந்த ஊர் செழிப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நெருஞ்சிமுனையும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு செழிப்பான ஒரு கிராமமாக வருமன்றதில் எந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாக இந்த ஊர் மக்களும் நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன். உண்மையில் இந்த இறைவனுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து மழைகள் வந்து அதிக அளவு இங்கே பெய்ய வலிக்கிட்டோன்னே அந்த குளங்கள் எல்லாம் நிறைந்து இந்த இடங்களெல்லாம் மீண்டும் செந்தளிப்பாக இருக்கும்போது இந்த ஊர் மட்டுமில்லை அயல் கிராமங்கள் கூட நன்னீருக்கான மாற்றங்கள் வரும் என்றதையும் எந்தவித ஐயமும் இல்லை. இதே மாதிரியான குளங்களை இந்த தீவு பகுதிகளில் முழுக்க நிறுவி அந்த இடங்களை நன்னீராக்கினால் ஓரளவுக்கு இந்த இடங்கள் எல்லாம் நன்னீராக மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது எதிர்காலத்தில் இந்த தீவு பகுதிகளுடைய மக்களுடைய வாழ்க்கைகள் வந்து அதிகரித்து இந்த மக்களுடைய இருப்பிடங்களும் கூடுதலாக வரும் என்றதில் இந்த ஐயமில்லை. யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவை வராதபடி இனிவரும் காலங்களில் அதை முயற்சி செய்து இந்த தீவு பகுதிகளை டெவலப் செய்ய வேணுமென்றதையும் இந்த ஊர் மக்கள் சரி புலம்பெயரில் இருக்கின்ற அந்த தீவு மக்களும் சரி இணைந்து செயல்பட்டால் இதே மாதிரியே அந்த நெருஞ்சிமுனை இந்த கிராமம் மாதிரியே எல்லா இடங்களும் பெறும் என்றதில் எந்த ஒரு ஐயமில்லை. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் A1 ட்ராவலிங் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு பல இடங்கள் காட்ட ரெடியாக இருக்கிறேன். எனது பயணம் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல இடங்களுக்கு உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.